தமிழர்களுக்கு தான் தனி குணம் இருக்குது. தமிழகத்துக்கு எங்க இருக்குது? தமிழகத்துல யாரு அப்படிலாம் தனித்த குணம் படைத்தவர்கள் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சும்மா எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு உரையாடலாம் சொல்லி வைக்கிறது. தமிழர்களுக்கு தனித்த குணம் இருக்கு இந்த நிலப்பரப்பு முழுதும். என்ன தனித்த குணம் தமிழ்நாட்டுக்கு என்னத்தை காட்டிட்டாங்க அவங்க? இந்த இந்திய ஒன்றிய அரசுகளோடு கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்துக்கிட்டு அப்புறம் மாநில தன்னாட்சியை பேசினா எப்படி? நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்றா நீங்க பதில் சொல்லணும். இந்திய திணிச்சது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் அதை எதிர்த்து போராடினது யாரு? இந்த நிலம் முழுமைக்கும் தமிழன் மட்டும்தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இத்தனை மாநிலங்கள்லாம் ஒருத்தன் தான் போராடினான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த பியூர் ரேஸுங்கிற தூய ரத்தம் இருக்கிற இனம் உணர்த்த ஒருத்தனா தான் இருக்கான். அப்ப போராடும் போது திருப்பி எவன் இந்திய திணிச்சானோ அவனோட கூட்டணி வச்சது யாரு? அற்ப தேர்தல் அரசியல் பதவிக்காக, வெற்றிக்காக, பதவிக்காக இந்த கட்சிகள் தான். இந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போன பெருமக்கள் யாரு? இந்த கட்சி தான், காங்கிரஸ் தான். அந்த மாநில உரிமையெல்லாம் பறித்து கொண்டு போகும்போது ஆட்சியில் இருந்த பெருமக்கள் யாரு? இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிய பெருமக்கள் தான். இந்த தனித்த குணம் பேசுறாங்களே இவங்க தான். சும்மா ஒரு வெற்று இதுக்காக அப்படி பேசுறது. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதெல்லாம் சொல்றதா? தமிழர் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா அப்படின்னா ஒரு முழக்கம். அதெல்லாம் இருக்கா? தமிழகத்துக்கு என்று இன்னும் தனி குணம் இருக்குது. ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்சதுல ஊழல்ல முதலிடத்தில் இருக்குது. இது தனி குணமா? அது அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்களின் கூட்டத்தில் இப்படித்தான் இருக்குதா? சொல்லுங்க. கும்பிடுற கோயிலுக்குள்ள எல்லாரும் ஒன்னா போய் கும்பிட முடியல. இது ஒரு தமிழகத்துக்கு தனி குணமா? எதையாவது சொல்றதுதான். இந்தியாவிலேயே இளமுதைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் சொன்னது யாரு? நான் சொல்லணுமா? உங்களுக்கு நினைவில் இருக்கா? இல்லை மறுபடியும் நினைவிட்டணுமா? இதுல தனி குணமா, தனி பெருமையா தமிழகத்துக்குன்னு? தேர்தல் வரும்போது தமிழர், தமிழகம் இதுல எல்லாம் ஒரு தனி காதல் வரும். அதுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்து ரசிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த இந்த தேர்தல் வரும்போது வருகிற இனிப்பு, பசப்பு, இந்த வெற்று வார்த்தைகளுக்கு மயங்குகிற ஒரு கூட்டம் அது இல்லை, மாறிடுச்சு. அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் கொண்ட விழிப்புணர்வுற்ற ஒரு தமிழ் சமூகம் எழுந்து வருதுங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த கதைகளை எல்லாம் விடணும். சும்மா அப்பப்ப வேற ஏதாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. வேற ஏதாவது இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லாம் என்ன பண்ணும்? என்னை பாருங்க, முக்கியமான பேரிடர் காலங்களில் நிதி தர மாட்டேங்கிற, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரல, அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாம இருக்குது, அதனால என் மாநில வரி உனக்கு தர முடியாதுன்னு சொன்னது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது அவன்கிட்ட கொடுத்துட்டு அவரை தரலைன்னு நெஞ்சிலை வயிற்றுல அடிச்சுட்டு புலம்புறது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்ல, அண்டர் கண்ட்ரோல். புரியுதா? புரியுதா சொல்றது? அதை முதலா எழுப்புனது நான் தான். இந்த நிலத்துல 10 ஆண்டுகளா பேசி வர்றேன். அவங்க இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, வக்பு சட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நான் கேட்டது கச்சத்தீவு மீட்பு அப்படின்னு நாங்க தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்துக்கு போகும்போது கொடுத்ததான்னு சொல்றது இவங்க தான். நீட் எழுதணுமா வேணாமா யார் முடிவெடுக்க வேண்டியது? நீதிமன்றம். காவிரியில எனக்கு நீர் இருக்கா இல்லையா? நீதிமன்றம். முல்லை பெரியாற்று அணையை அவ இடிச்சுட்டு கட்டணுங்கிறா, அதை இடிக்கணுமா வேணாமா முடிவெடுக்க வேண்டியது யாரு? அவர் தான். அப்ப நான் என்ன கேட்டேன், இந்த நாட்டுல இந்த பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கிட்ட பல்லாங்குழி ஆடுறதுக்கான எல்லாவற்றையுமே நீதிமன்றம் தான் முடிவெடுக்கும் என்றால், அப்புறம் பாராளுமன்றம் சட்டமன்றம் எதுக்குன்னு கேட்டால் நான் தான். அவங்க இதை இப்ப வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக இது பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவா சொல்லி இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, நீதிமன்றம் அருமையான நீதிமன்றம், எதிரா வந்தா என்ன நீ தலையிடுற அப்படின்னு. இந்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றையும் சட்டத்தின் பக்கம் தள்ளி விடுவாங்க. இப்ப நான் ஒரு நீட்டுக்கு எதிராகவே ஒன்னு கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களேன், நீ நீதிமன்றத்துக்கு போய்க்க அப்படின்னா அது நீதிமன்றம் யாரு? நீதிபதியை நியமிக்கிறது யாரு? ஆட்சியாளர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசணும்னா நாங்க எழுத்து போறோன்னா சட்டத்தை மதிக்க மாட்டேற, நீதிமன்றத்தை அவமதிக்கிற, சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும். அப்புறம் சட்ட மீறல், தேச துரோகம் இதெல்லாம் அதுல வந்துடும். இப்ப அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்ட ஆள் யார் தெரியுங்களா? அதுவும் நான் தான். போராடும் போது சரி அந்த இஸ்லாமிய
வக்புங்கிறத தூக்கிடுவோம், நம்ம மக்களுக்கு எளிதா புரியல. இஸ்லாமிய அறக்கட்டளைன்னு வச்சுக்கிறோம். இஸ்லாமிய அறக்கட்டளை உருவாக்குனது இஸ்லாமிய பெருமக்கள் தான். அது இஸ்லாமியர் நலனுக்கு தான். ஏக இறைவன் அல்லாவின் திருப்பெயரால ஏழை எளிய மக்களுக்கு உதவணும்னு கொடையாளர்கள் கொடுத்த ஈகை தான் அது. இப்ப அதுல அதை அவங்க தான் நிர்வகிக்கணும். அதுல போய் 2 இந்து இருக்கலாம்னா திருப்பதி தேவஸ்தானத்துல, தமிழ்நாடு அறநிலைத்துறையில, பூரி ஜெகநாதர் கோயில்ல, கேரளாவில் இருக்க ஐயப்பன் கோயில்ல 2 இஸ்லாமிய 2 கிறிஸ்தவரை நிர்வாகிய போட நான் சொல்றேன், குற்றம் சாட்டுறேன். தமிழ்நாடு கோயில்களுக்கு சொத்துக்கள்ல நிறைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு நான் சொல்றேன். இங்க எவ்வளவு ஆண்டு ஒன்றுக்கு அறநிலையத்துறையின் மூலமா வருவாய் வருதுங்கிற கணக்கு வெளிப்படையா இல்லைன்னு நான் குற்றம் சாட்டுறேன். அதனால 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை நிர்வாகிய போடுவிய எப்படி இருக்கு? அப்படின்னா நீ சாதி மதங்களை எல்லாம் கடந்து ஒரு சமநிலை சமூகம் படைக்க, நல்ல நேர்மையான நிர்வாகம் படைக்க துடிக்கிறாயின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இதுல மட்டும் 2 இந்து இருப்பான்னா ஓ நிர்வாகத்துல 2 இஸ்லாமியனை சேரேன் எப்படி இருக்கு? அதை ஆர்ப்பாட்டத்துல கேட்டாலும் நான் தான். அதை மறுபடியும் நீதிபதிகள் கேட்கிறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, துணை ஜனாதிபதி நீ என்ன இப்படி தலையிடுற அப்படி. அப்ப இதுவரைக்கும் மத்ததெல்லாம் நீதிமன்றம் தலையிட்டுச்சுல. பாபர் மசீது இடிச்சு ராமர் கோவில் கட்டுறதுல என்ன தீர்ப்பு சொல்லுச்சு? நான் சொல்ல வந்த தீர்ப்பை, ராமர் இங்கு பிறந்ததாகவோ அல்லது அவர் இருந்ததாகவோ வாழ்ந்ததாகவோ வரலாற்று சான்றுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை. ஆனால் இங்கு பிறந்ததாக நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. நீங்க அதான சொன்னீங்க. முத்தலாக் எப்படி? இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கை. அதுக்கு தீர்ப்பு வரும்போது சட்டப்படி தீர்ப்புங்கிறீங்க. அது சட்டமாயிருது, இது நம்பிக்கை ஆயிருது. அப்போலாம் வாயில என்ன இருந்துச்சு? ஏத்து கேட்கல. ஏன்னா உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சு. அதானே அது. இதெல்லாம் அதிகாரத்தின் ஆட்டம். அடிமைகள் நாம ரசிக்கலாம், வேற ஒன்றும் பேசிட முடியாது.